Hello guys, இன்னைக்குள்ள வீடியோல நம்ம ஒரு சிம்பிளான ஆரி நெக் டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த நெக்கோட அவுட்லைனுக்கு சரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இந்த நெக்கோட அவுட்லைன் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துட்டோம். இனி நெக்ஸ்ட் லைனில் 4 mm ஆன்டிக் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த லைனாக ட்ரா பண்ணியிருக்க இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் லைனில் நான் சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட் லைனில் சுகர் பீட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் லைனில் கட் பீட் யூஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். சுகர் பீட் வந்து நான் 10 பீட்ஸ் வச்சு எடுத்துருக்கேன். கட் பீட் வந்து 6 பீட்ஸ் வச்சு இந்த டிசைன் ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இனி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சுகர் பீட் அண்ட் கட் பீட்க்கு கேப்பில் கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குல்ல, அதில் வந்து நான் 3 mm ஆன்டிக் பீட் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இனி என்ன பண்ணலான்னா, அந்த சுகர் பீட் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதோட மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சின்ன ரவுண்ட் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த இடத்துல நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கட் பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே இந்த 3mm ஆன்டிக் பீட் அண்ட் இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஃபைனலாக இந்த கிளிப் ஸ்டோன் நம்ம ஒட்டி எடுத்துருக்கோம்ல, அதோட மேலே சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கலாம்.